அது வழங்கிருச்சு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல்லிக்கும் ரிசாலாத்தி ரப்பி, என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்துக்கட்டியா சொல்றேன். இறைவனுடைய தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அனலுக்கும் நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவனும் நம்பிக்கைக்குரியவனுமாக இருக்கிறேன். உங்களை ஏமாத்தல, நம்பகமானவன் ஏமாத்தி உங்கள்ட்ட இருந்து ஏதோ ஃப்ராட் பண்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்லல அப்படின்னு சொல்றாரு. மேல அவங்கள்ட்ட கேட்கிறாரு, அவ அஜிப்தும் அஞ்சாக்கும் திக்ரும் மின் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுந்திரக்கும், உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக உங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு, இதுலயும் விளங்குது அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், அலா ரஜுலின் மின்கும், உங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு இறைவன் தூது செய்தி அனுப்புவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? நீங்க நல்லா நடக்கணும் என்பதற்காக வேண்டி உங்களை சேர்ந்த ஒரு மனிதராகிய எனக்கு அல்லாஹ் செய்தியை தந்திருப்பது உங்களுக்கு ஆச்சரியமா, இதுல ஆச்சரியப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அறிவுரை சொல்றாரு, நூஹ் நபி சொல்றாரு. அதை சுட்டி காட்டினார், முதல் எடுத்து காட்டணும்ல, ஒதுக்குரு, நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள், இஜ்ஜாலக்கும் குலஃபா மின் பாதி கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயத்திற்கு பிறகு உங்களை அந்த இடத்தை நிரப்பக்கூடிய கலீஃபாக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான், பின்தோன்றல்களாக ஆக்கியிருக்கிறான். வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்கள் உடலமைப்பில ஒரு விரிவாக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபதுகுரு அலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அவர் சொல்கிறார். உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க சொன்ன பதிலேயே அவங்களுடைய கொள்கை தான் வழங்கிடும். அவங்க என்ன பதில் சொல்றாங்க, காலு அஜேத்தனா லினஅபுதல்லாஹ வஹதஹு வ நஸர மா கான யஅபுது ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்கு தான் நீ வந்திருக்கிறீரோ? அப்ப என்ன வணங்கியிருக்கான்னு வழங்குது. அதாவது முன்னோர்கள் நிறைய கடவுள்களை வணங்கி இருக்கிறாங்க என்பது தெளிவான வார்த்தைகள். அவங்களே சொல்றாங்க, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை நாங்கள் விட்டுவிட்டு ஒரு அல்லாஹ்வை, ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லத்தான் நீ வந்தீரா என்று கேட்கிறார்கள். பாத்தினா பிமா தஐதுனா இன் குன்த மின சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தா அது வெறும் பயங்காட்டிய அதை கொண்டு வைப்போம். நம்ம அல்லாஹ் இருக்கான் தண்டிச்சிருவான் அப்படி பயங்காட்டியப்பா, அது கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க. அதாவது எந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதா இருந்தாலும் இது நீங்க கவனிக்கணும். எல்லா நபிமார்கள், சில நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. நீங்க அழிக்கப்பட்டதுல கூட சில ஆளுகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் போட்டு அழிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். யார் அழிக்கப்பட்டது வந்தாலும் அவங்க கேட்டுதான் அழிக்கப்பட்டாங்க, நல்லா விளங்கிக்கணும். நூஹ் நபி விஷயத்துல இதே அர்த்தம் சொன்னாங்க, என்ன சொன்னீங்க, கொண்டு வாப்போம் அழிச்சிருவியா அப்படின்னு சவால் விடும் பொழுது, இறைவன்ட்ட சவால் விட்டா என்ன ஆகும்? அவரை நம்பாம இருக்கிற விஷயம் வேற. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்தப்பா இந்த மாதிரி சொல்றீங்க, அல்லாஹ் ஏத்துக்கலன்னா பயங்கரமான வேதனை வரும்னா அதை கண்டுக்கிறாம வேற மாதிரி போயிட்டு இருந்தா அழிக்க மாட்டான். இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தனுமே என்னமோ அல்லாஹ் என்னமோ பண்ணிடுவாங்கறிய பண்ணு பாப்போம், பண்ண சொல்லியே பாத்துருவோம். இப்படின்னா என்ன செய்யலாம்? அல்லாஹ் அது இறை தூதர் இருக்கும்போது, இறை தூதர் இறைவன்கிட்ட செய்தியை வாங்கி எச்சரிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி எதிர்த்தார்களே, ஆனால் அதனாலதான் அவர்கள் அழிக்கப்படுறாங்க. அதை விளங்கிக்கணும். அந்த மாதிரி அவர்கள் கேட்டார்கள், தண்டனை அவங்க கோர்றாங்க. அவங்க அதான் அழிக்கப்பட்டார்களே, அந்த அழிவு அவர்களா வழியை தேடுறாங்க. ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லுவது வேற, அழிச்சு பாருங்கிறது வேற. அப்படி சொன்னார்கள். பாத்தீங்கன்னா இவன் தாய்துனா, நீங்க உங்களுக்கு எச்சரிப்பதை கொண்டு வா பார்ப்போம், இன் குத்தமிழ சாதிக்கையும் நீ உண்மையாளராக இருந்தா கொண்டு வா என்று சொன்னார்கள். கால அவர் சொல்லுகிறார், அது வக்க அலைக்கும் மிர்ரப்பிக்கும் ருஜிசும் வகவபுன், அல்லாவிடமிருந்து கோபமும் வெறுப்பும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லாட சவால் வரீங்களா நீங்க? ஏத்துக்கிறாத ஒரு குற்றம் முடிஞ்சா கொண்டு வான்னு சொன்னா நீ என்னப்பா செய்யற, அல்லாட்ட கோபத்துக்காக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அறிவுரைதான் சொல்றாரு. அத்து ஜாதிலூனனி ஃபீ அஸ்மாயின் சம்மைத்துமுஹ அன்தும் ஆபாவுக்கும் மா நஸல அல்லாஹு பிஹா மின் சுல்தான். அழகா சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் விவாதம் செய்யறீங்க. எது பத்தி விவாதம் செய்யறீங்க? வெறும் பெயர்களுக்கு விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெறும் பெயர்கள் நீங்க சொல்றீங்களே, அவர் எப்படி வணங்குறீங்களே, இதெல்லாம் இருந்துச்சு நசமா? கற்பனை பாத்திரங்கள். நீங்கள் பல கடவுள்கள் நினைத்து வணங்குறீங்களே, அதெல்லாம் இருந்துச்சு நசமா? இல்ல, வெறும் பேர் தான். நீ சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்மை கிடையாது. கற்பனை பாத்திரங்களை என்ன செய்வீங்களா, கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கதையை ஜோடித்துக் கொண்டு நீங்களா வணங்குகிறீர்களே தவிர அதை பற்றி என்னிடத்தில் வாதம் பண்ண வர்றீங்களா? நான் அகில உலகத்தை படைத்த இறைவனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா கேட்டா நீங்களா கற்பனை செய்து கொண்ட பெயர்களை வைத்துக் கொண்டு அதில் என்ற சண்டைக்கு வர்றீங்களான்னு கேட்கிறார். ஜாதிலூனனி, என்னிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா? பி அஸ்மாயின் சமைத்துமுகா அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சுட்டிக் கொண்ட வெறும் பெயர்கள், அது விஷயமாக கற்பனை பாத்திரங்கள் விஷயமாக சண்டைக்கு வருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. மா நஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இதற்கு எந்த சான்றையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. இப்ப நான் பாக்குறோம்ல, சொன்னோம்னா அதான் தர்காக்குள்ள போகக்கூடாது,
அப்படின்னா இவன் கற்பனையா கதை ஜோடிச்சு வச்சிருப்பான். எல்லாம் பேர் மட்டும் தான் நெசமா இருக்கும். மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானினா அப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரு. இந்த சொல்ற மேட்ரு பூரா கற்பனை, வெறும் பேர் தான் நெசம், பாக்கி உள்ளது பூரா என்னது அவ்வளவு கற்பனை. அப்ப கற்பனையா போச்சு, வெறும் பேர் தானப்பா அதுல இருக்கு, மத்த எல்லாம் போய் தானப்பா. அந்த மாதிரியாக அவங்களும் சொல்றாங்க, அவங்களும் அப்படி இருந்திருக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணா, சவால் விட்டாங்க. அதுக்கு என்ன பதில்? இது அறிவுரை. சவால் என்ன விட்டான், கொண்டு வாப்போம் அப்படின்னால கொண்டு வர்றேன்னு சொல்ற அதிகாரம் கிடையாது நபிக்கு. கொண்டு வான்னு சொன்னாண்டா அவர் என்ன பதில் சொல்றாரு, பன்தொழிரு எதிர்பாருங்கள், இன்னி மாக்கும் முன்தொழில், நானும் எதிர்பார்க்கத்தான் முடியும். நான் அல்லவா, அல்ல சொன்னது சொல்லிவிட்டேன், தண்டிப்பேன்னு சொல்லிட்டான், சொல்லிவிட்டேன். நீ சேலஞ்ச் பண்ற, நான் நாளைக்கு நான் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. எப்போ ஒரு உண்மையாளராக இருந்தா கொண்டு வான்னு கேட்கறாதானே, அதுக்கு நான் சொல்ற பதில் என்ன, பன்தொழிரு வெயிட் பண்ணு, இன்னி மாக்கும் முன்தொழில், உன்னை நானும் வெயிட் பண்ண தான் போறேன். எனக்கு தெரியாது, இத்தனாம் தேதி வரும்ல, எனக்கு டேட் குறிக்க இயலாது, அவன் தீர்மானிப்பான், எனக்கு சொல்ல தெரியாது. நானும் வெயிட் பண்றேன், நீ வெயிட் பண்ண, அதான் பதில். கொண்டு வர்ற அதிகாரம் இல்ல, தண்டனை கொண்டு வர்ற அதிகாரம் இறை தூதர்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, அஞ்சைனாகு அவரையும் வல்லதீனமாகு அவரோடு இருப்பவர்களையும் ரஹமத்து மின்னா நம்ம அருளால் காப்பாற்றினோம். கதனா தாபிரல்லதீன கஸபு பி ஆயாத்தினா நமது அத்தாட்சிகளை நிராகரித்தவர்களை வேரோடு கருவறுத்தோம். வமாகானு முஃமினீன் அவர்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயம் 72வது வசனத்துல அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய சவாலு, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தைரியம், அவங்க தன அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது என்ற பல விஷயங்கள் இந்த அறிவுரையிலிருந்து விளங்குகிறது. அதே மாதிரியான விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 11வது அத்தியாயம், அவர் பெயர்ல உள்ள அத்தியாயம் 11ங்கிறது ஹூத். சூராவுக்கு பேர் என்னது, ஹூத். அந்த ஹூத் என்ற அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல, அதாவது கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 10 வசனம் இந்த சம்பவம் இடம்பெற்றதுனால அந்த அத்தியாயத்துக்கு அந்த பேர் வந்திருக்குது, ஹூதை பத்தி வருது. அந்த ஒரு 10 வருஷத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒயிலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பி வைத்தோம். கால் அவர் சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே கிடையாது. இன்னன்தும் இல்லா முஃப்தரூன், நீங்கள் கற்பனை செய்பவர்களாக இருக்கிறீர்கள். வேற வேற கடவுளை வணங்குறீங்கன்னா எல்லாம் கற்பனை தான் செய்யறீங்க. அடுத்து என்ன பண்றாருன்னா, எல்லா நபிமார்களும் சொன்னது இவரும் சொன்னார். எல்லா நபிமாரும் என்ன சொல்லுவாங்க, பிரச்சாரம் செய்து விட்டு, உங்கள்ட்ட நான் ஏதாவது கேட்டேனா, கூலியா கேட்டேன்? யாரும் கூலி கேட்டது கிடையாது. இது எல்லா நபிமாரும் கூலி கேட்கவும் இல்லை, கூலி கேட்கவில்லை என்பதை சொல்லியும் காட்டினார்கள். இவங்களும் சொன்னாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதற்காக உங்க இடத்துல எதையாவது நான் கேட்டேனா, கேட்கவில்லை. நான் கத்துறேனே, பேசுறேனே, உங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்த்தேனா, ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபத்ரனி, எனக்குரிய கூலி என்னை படைத்த அவன் அல்லாஹ்விடத்தில் தான், இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அவன் கூலி எதிர்பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேனா, உங்கள்ட்ட ஏதாவது எதிர்பார்த்தனா? அப்ப நபிமார்கள் யாருமே மக்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எந்த நபியும் மக்கள்கிட்ட கையேந்திரம் கிடையாது, மக்கள்கிட்ட எனக்கு தாங்கன்னு கோரிக்கை வச்சது கிடையாது. அதை ஒரு தகுதியா அல்லாஹ் சுட்டி காட்டுறான். பிரச்சாரம் செய்பவர்கள் அனைவரையும் இருக்கணும். யார் பிரச்சாரம் செய்தாலும் மக்கள்கிட்ட போய் ஹீன் பலகட்டம் முடிஞ்சு வச்சுக்காது. மக்கள்கிட்ட கேட்கறது தாவாவில் ஈடுபடக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அந்த கையேந்திர விளையாட்டு வச்சிடக்கூடாது. வச்சா அவ்வளவு அடிபட்டு போயிடும். அதுல கவனமா இருக்கணும். ஹூத் நபியுடைய அப்பலா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்ற ஹூத் நபி கேட்டாங்களே, இது நம்மளும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுல கவனமா இருக்கணும். மேலும் சொல்லுகிறார்கள், யா கௌமி, என் சமுதாயமே, இஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைகி, அவனிடத்திலே சரணடையுங்கள். யூஸ்லி சமா அலைக்கும் இத்ராரா, உங்களுக்கு வானத்தை மழை பொழிய செய்வான். அதே நூஹ் நபி சொன்ன மாதிரி, அந்த மழை பஞ்சத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மழையை தருவான் நூஹ் நபி சொன்னாங்களே. இதான் நபிமார்களுடைய வழிமுறை. எல்லா நபிமார்களும் காட்டி தந்த சுன்னத்து என்னன்னு கேட்டா, தப்பு செஞ்ச பிறகு அல்லாஹ் வறட்சியால் தண்டிப்பான். தண்டிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருளை, மழையை பெற முடியும். ஹூத் நபின்னு சொல்றாரு. அவரை கற்பனையா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மெசேஜ் சொல்றாரு. அப்ப யூர்சில் சமா அலைக்கும் இத்ராரா, உங்களுக்கு மழையை, வானத்தை தொடர்ந்து மழை பொழிய செய்வான்.